வணக்கம். நடராஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கான எஸ்ஆர்பி டிஆர்பி தேர்வுக்கான 100 கேள்விகள் பார்ப்போம். இந்த 100 கேள்விகள் பெற நீங்கள் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணணும், பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னா நம்ம டெலகிராம் குரூப் இங்கே இருக்கிற டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஸ்டடீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை ஆஃப்லைன் கிளாஸஸ் எதனா ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 7770817446 நம்பர் கால் பண்ணுங்க. Modern management has its origin in industrial revolution, agricultural revolution, imperialism and colonialism. நவீன மேலாண்மையின் மூலம் தொழிற்புயற்சி, ஏகாபத்தியம், வேளாண் புரட்சி, காலனி ஆதிக்கம். தொழிற்புயற்சி ஆன்சர். Who is the father of scientific management? Frederick Winslow Taylor. F.W. Taylor. F.W. டெய்லர். இவர் தான் சயின்டிபிக் மேனேஜ்மெண்டோட ஃபாதர். ஹென்ரி ஃபாயில் ஃபாதர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அல்லது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். எத்தனை பிரின்சிபல்ஸ்னா 14 பிரின்சிபல்ஸ் ஹென்ரி ஃபாயில் கொடுத்துருப்பாரு. Father of scientific management F.W. Taylor. Father of cooperative movement Robert Owen. கூட்டுறவு இயக்கத்தின் தந்தை ராபர்ட் ஓவன். The number of cooperative principles எத்தனைனா 7. கூட்டுறவு கொள்கைகளின் எண்ணிக்கை 7. The supreme objectives of cooperative management is to achieve more profit, to increase its branches, to serve its members, to obtain good name. கூட்டுறவு மேலாண்மையின் முதன்மை நோக்கம் என்ன? உறுப்பினர்களுக்கு சேவை அளித்தல். To serve its members. ஆறாவது கேள்வி. Select the incorrect one. Voluntary and open membership correct. Member economic participation, autonomy and independence, concern for profit. இதுதான் தப்பு. Concern for profit. Actually என்ன பண்ணுவோம்? Concern for communities இருக்கணும். அப்ப incorrect concern for profit. தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க லாபத்தில் அக்கறை. Who are the owners of the cooperative? District Central Cooperative Bank, members, State Bank, RBI. கூட்டுறவு அமைப்புகளில் உரிமையாளர்கள் யார் அப்படின்னு கேட்கறாங்க. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியா, உறுப்பினர்களா, மாநில அரசாங்கமா, இந்திய ரிசர்வ் வங்கியா? உறுப்பினர்கள் தான் ஓனர்கள். The main functions of TANFED is distribution of fertilizers, marketing, financing phases, A&B. தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையத்தின் முதன்மை பணிகள் என்ன? உர விநியோகம், சந்தையிடுதல், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு நிதி உதவி அளித்தல். A&B உர விநியோகம் மற்றும் சந்தையிடுதல். Cooperative institutions are social organizations, non-governmental organizations, political organizations, economic enterprises. கூட்டுறவு நிறுவனங்கள் என்பவை பொருளாதார நிறுவனங்கள். Which one of the following is not the objective of cooperative management? To improve the performance, to make competition, to improve viability, to adopt latest development. பின்வரும் எது ஒன்று கூட்டுறவு மேலாண்மையின் நோக்கம் இல்ல, போட்டியை உருவாக்குவது அதோட நோக்கம் கிடையாது, objective கிடையாது. To make competition. Which one of the following is the first function of management? Organizing, planning, control, coordination. First ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் தான் பண்ணுவோம். ஸோ பிளானிங் தான் first function of management. பின்வரும் எது ஒன்று மேலாண்மையின் முதன்மை செயல்பாடாகும்? திட்டமிடுதல். The purpose of planning is reducing the risk factors, increasing the risk factors, identifying the risk factors, delegation of power. திட்டமிடுதலின் நோக்கம் என்ன? இடர்பாடு காரணிகளை குறைத்தல். The immediate objective of cooperatives are laid down in special bylaw, cooperative act, bylaw, none of this. கூட்டுறவுகளின் உடனடி நோக்கங்கள் எதில் குறிப்பிடப்பட்டிருக்கும்னா துணை விதிகள் bylaw. In cooperatives, decision making is taken by board of directors.
கூட்டுறவில் முடிவெடுப்பது யாருன்னா நிர்வாக குழு தான் எடுப்பாங்க. Dash is a management tool used in decision making process. Management by objectives, management by planning, management by control, management by budget. Dash என்பது முடிவெடுக்கும் செயல்முறையில் ஒரு மேலாண்மை கருவியாகும். குறிக்கோள் மேலாண்மை. Organizing involves work, people, capital, all of this. இது எல்லாமே சேர்த்தாதான் ஆர்கனைஸ். அமைத்தல் என்பது பின்வரும் எவற்றை உள்ளடக்கியது? பணி, மக்கள், மூலதனம் அனைத்தும். 17வது கேள்வி. Urban Cooperative Credit Societies are audited by RBI, NABARD, Cooperative Audit Department, Local Fund Audit Department. நகர கூட்டுறவு கடன் சங்கங்களை தணிக்கை செய்வது யாரு? கூட்டுறவு தணிக்கைத்துறை, Cooperative Audit Department. The ultimate power of a cooperative society vested with Chief Executive Officer, Board, State Government, General Body. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் இறுதி அதிகாரம் யாரிடம் உள்ளதுன்னா பொது பேரவை, ஜெனரல் பாடி கிட்ட இருக்கு. The professional management in is cooperatives under the control of board, chief executive officer, registrar, general body. தொழில்முறை மேலாண்மை கூட்டுறவு அமைப்புகளில் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது? தலைமை செயல் அலுவலர், chief executive officer, CEO. Dash helps the development of managerial potential, control, planning, decentralization, decision making. Dash மேலாண்மை ஆற்றலை மேம்படுத்த உதவுகிறது. கட்டுப்பாடு, திட்டமிடல், அதிகார பரவலாக்கம், முடிவெடுத்தல். அதிகார பரவலாக்கம், decentralization. Recruitment in cooperatives is made through internal sources, external sources, A and B, none of this. கூட்டுறவுகளில் ஆள் சேர்ப்பு இதன் மூலம் மேற்கொள்ளப்படுகிறது? உட்பணியாளர்கள் மூலம், வெளி நபர்கள் மூலம். ரெண்டு பேருமே, உட்பணியாளர்கள், வெளிநபர்கள் மூலம் ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது. Staffing is a permanent exercise, temporary exercise, compulsory exercise, unwanted exercise. பணியாளர் அளிப்பு என்பது நிரந்தர பணி, தற்காலிக பணி, கட்டாய பணி, தேவையற்ற பணி, நிரந்தர பணி, permanent exercise. 23வது கேள்வி. Dash is a process of choosing the right candidate from a pool of applications. Examination, selection, interview, training. Dash என்பது சரியான நபரை பல்வேறு விண்ணப்பதாரர்களிடமிருந்து தெரிவு செய்வது. Selection. Which one of the following is not an objective of training? Development, latest technology adoption, tax avoidance, identifying the needs. பின்வரும் எது ஒன்று பயிற்சி அளிப்பதன் நோக்கம் அல்ல? மேம்பாடு, புதிய தொழில்நுட்பங்களை பின்பற்றுவது, தேவைகளை கண்டறிதல். இது எல்லாமே அதோட நோக்கம் தான். வரியினை தவிர்த்தல், அது நோக்கம் கிடையாது. Remuneration in cooperatives is fixed by Circle Deputy Registrar, Board of Directors, Joint Registrar. கூட்டுறவுகளில் ஊதியம் யாரால் நிர்ணயிக்கப்படுகிறதுனா Board of Directors, நிர்வாக குழு. Common cadre for cooperatives is described in Section 81, Section 75, Section 153, Section 90. Section 81 என்றது என்னது? Inquiry. Section 75 Constitution of Common cadre. Section 90 disputes. Section 153 revision. So common cadre எதுல எடுக்கறாங்கனாக்கா Section 75. கூட்டுறவுகளுக்கான பொது பதவி தரம் பற்றி குறிப்பிடுவது 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கம் சட்டம் பிரிவு 75. Recruitment Bureau of Cooperatives is prescribed in Section 74, Section 33, Section 75, Section 137. Section 33 என்னது? இது Constitution sir. Section 74 Bureau. Section 75 Common cadre.
செக்ஷன் 137 வந்து வைண்டிங் அப். ஓகேங்களா. ஆள் சேர்ப்பு பணி நியமனங்கள் பற்றி குறிப்பிடுவது வந்து செக்ஷன் 74. Who said the leadership consists of lending men by their consent? R. Dubbin, G. Derry, E.B. Ruder, A.V. Birla. தலைமை பண்பு என்பது அவர்களது ஒப்புதலுடன் அவர்களை வழிநடத்துவது என கூறியவர் A.V. Birla. Cooperatives are basically democratic institutions, private institutions, non-government organizations, public sector undertakings. கூட்டுறவு அடிப்படையில் மக்களாட்சி நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. The process of communication does not include sender, receiver, message, interpreter. பின்வரும் எது ஒன்று செய்தி பரிமாற்ற முறையில் அல்ல அப்படின்னு கேக்குறாங்க. அனுப்புபவர், பெறுபவர், செய்தி, மொழிபெயர்ப்பாளர். இது வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் வருவாரு, மெசேஜ் அனுப்புவாரு, ரிசீவ் பண்ணுவாங்க. இது சென்டர், இது ரிசீவர். சோ இது வராது. Which one of the following is not a function of control? Routine planning, computerization, direction, supervision. பின்வரும் எது ஒன்று கட்டுப்பாட்டின் பணி அல்ல, கணினிமயமாக்குதல், computerization. Budget is a traditional law, coordination device, staffing device, control device, recruitment device. ஆண்டு நிதிநிலை அறிக்கை என்பது ஒரு மரபார்ந்த கட்டுப்பாட்டு கருவியாகும், control device. Which one of the following is not an element of coordination? Coordination எது வந்து கிடையாது அப்படின்னு கேக்குறாங்க. Targeting, timing, balancing, integrating. இது எல்லாமே ஒருங்கிணைக்கிறது தான். பின்வரும் எது ஒன்று ஒருங்கிணைத்தல் கூறு அல்ல, குறியீடு, target. Which one of the following finances to cooperatives? RBI, NABARD, SEBI, SBI. பின்வரும் எது ஒன்று கூட்டுறவுகளுக்கு நிதி உதவி அளிக்கிறது? NABARD. Material planning is a part of inventory planning, finance planning, staff planning, machinery planning. மூலப்பொருள் திட்டமிடல் என்பது எதனுடைய ஒரு பகுதியாகும்? சரக்குகளின் கையிருப்பு பட்டியல், inventory planning. 36வது கேள்வி. Dash involves the initiation activities to achieve the goals of organization, coordination, budget, direction, organizing. Dash என்பது ஒரு நிறுவனத்தின் செயல்பாடுகள் மூலம் இலக்கினை அடைய கொண்டதாகும். ஒருங்கிணைத்தல், ஆண்டு நிதிநிலை அறிக்கை, இயக்குதல், அமைத்தல், டைரக்ஷன், இயக்குதல். 37வது கேள்வி. Competent authority to make common gather in cooperatives is state government, register, circle deputy register, central government. கூட்டுறவு நிறுவனங்களில் பொது பதவி தரம் ஏற்படுத்த அதிகாரம் கொண்டது மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். 38வது கேள்வி. Cooperatives are in the dash list, யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், நன் ஆஃப் திஸ். கூட்டுறவு எப்பட்டியலில் உள்ளது? மாநில பட்டியல், ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கு. 39. The elected board of cooperative societies is superseded under section. 88 வந்து supersession of board. 87 surcharge. 89 appointment of administrator. இது வந்து dispute. So கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழு எந்த பிரிவின் படி கலைக்கப்படுகிறதுனா சூப்பர்செஷன். இதுதான் குழு கலைப்பு. Which one of the following is not a part of personal management, recruitment, retention, retirement, retrenchment? பின்வரும் எது ஒன்று பணியாளர் மேலாண்மையின் ஒரு பகுதி அல்ல? தேர்ந்தெடுத்தல், பணியில் வைத்து பராமரித்தல், பணி ஓய்வு அளித்தல், ஆட்குறைப்பு செய்தல். ஆட்குறைப்பு செய்தல். The retirement age of the secretary of a PAX is 58. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தின்
செயலாளர் ஓய்வு பெறும் வயது 58. Financial decision does not include investments, capital mix decision, working capital decision, share allocation decision. நிதி முடிவெடுத்தல் பின்வரும் எது ஒன்றை உள்ளடக்கியது அன்று இல்லைன்னு கேக்குறாங்க. முதலீடுகள், மூலதன கலப்பு முடிவு, நடைமுறை மூலதன முடிவு, பங்கு ஒதுக்குதல் முடிவு, share allocation decision. Which one of the factor is not affecting financial planning? Nature of industry, flexibility, capital structure, none of this. பின்வரும் எது ஒன்று நிதி திட்டமிடலை பாதிப்பதில்லை? தொழிலின் தன்மை, நெகிழும் தன்மை, மூலதன அமைப்பு, இவற்றுள் ஏதும் இல்லை. none of this. இவற்றுள் ஏதும் இல்லை. 44வது கேள்வி. Urban cooperative banks depends on share capital, deposits, borrowings, grants. நகர கூட்டுறவு வங்கிகள் எதனை சார்ந்துள்ளதுன்னா பங்குத்தொகை, ஷேர் கேபிட்டலை சார்ந்து நகர வங்கிகள் இருக்கின்றது. 45வது கேள்வி. Generally loan recovery in cooperatives is 100% poor, 50% none of this. பொதுவாக கூட்டுறவுகளில் கடன் வசூல் எப்படி இருக்குன்னா குறைவாக தான் இருக்கு. இதை நம்மளே சொல்லக்கூடாது. ஆக்சுவலா நம்ம கூட்டுறவுல கடன் சரியாவே வசூல் ஆக மாட்டேங்குது. 46வது கேள்வி. Which one of the following factor does not affect the capital structure? Capital structure எது அஃபெக்ட் பண்ணாதுன்னு கேக்குறாங்க. Trading on equity, cost of the financing, legal restrictions, none of this. பின்வரும் எந்த காரணி மூலதன அமைப்பை பாதிப்பதில்லை? பங்கு சந்தை வர்த்தகம், நிதி செலவு, சட்டப்படியான தடைகள், இவற்றுள் ஏதுமில்லை. இதுல எதுவுமே கிடையாது. Fund flow statement is a statement of source and the application, asset and liability, sundry debtors and sundry creditors. நிதிகள் ஓட்ட அறிக்கை என்பது எதன் அறிக்கையாகும்? நிதி மூலம் மற்றும் பயன்பாடு. Which one of the following crisis is absorbed by owned funds? Employee crisis, share capital crisis, financial crisis, business crisis. பின்வரும் எந்த நெருக்கடி சொந்த நிதியால் ஈர்த்து கொள்ளப்படுகிறது? பணியாளர் நெருக்கடி, பங்குத்தொகை நெருக்கடி, நிதி நெருக்கடி, வியாபார நெருக்கடி, நிதி நெருக்கடி. Financial crisis. Dash is used to calculate the maximum borrowing power of a cooperative institution. Reserve fund, building fund, common fund, good fund, education fund. Dash கூட்டுறவு நிறுவனத்தின் அதிகபட்ச கடன் பெறும் ஆற்றலை பயன்படுத்தப்படுகிறது. நிதி ஒதுக்கு நிதி, அதாவது ரிசர்வ் ஃபண்ட், சேம நிதின்னு சொல்லுவாங்க. 50வது கேள்வி. Financial efficiency of an organization may be measured through fund analysis, capital analysis, ratio analysis, inventory analysis. ஒரு நிறுவனத்தின் நிதி திறனை பின்வரும் எதன் மூலம் அளவிடப்படலாம்? நிதி பகுப்பாய்வு, மூலதன பகுப்பாய்வு, விகித பகுப்பாய்வு, சரக்கு பட்டியல் பகுப்பாய்வு, ரேஷியோ, விகித பகுப்பாய்வு. Which one of the following is not a component of marketing mix? Marketing mix product, price, place, promotion. இது நாலும் தான் ப்ராடக்ட் மிக்ஸ். இதுல எது இல்லைன்னு கேக்குறாங்க. மார்க்கெட்டிங் அனாலிசிஸ் கிடையாது. பின்வரும் எது ஒன்று சந்தை கலவின் கூறு அல்ல? பொருள், விற்பனை நடவடிக்கை, விலை, சந்தை ஆய்வு. சந்தை ஆய்வு கிடையாது. 52வது கேள்வி. தமிழோட கோஆபரேட்டிவ் கிரெடிட் ஸ்ட்ரக்சர் இஸ் இன் டேஷ் டயர், 3 டயர். அதாவது தமிழ்நாட்டில் கூட்டுறவு கடன் அமைப்பு எத்தனை அடுக்குகளை கொண்டுள்ளது? 3 அடுக்கு. என்னன்னா ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், வில்லேஜ் லெவல், 3 அடுக்கு. Which one of the following is not a feature of bylaw of a society? Area of operation, disposal of net profit, objectives of the society, restricted member admission. பின்வரும் எது ஒன்று ஒரு சங்கத்தின் துணை விதியின் தனி சிறப்பு அல்ல அப்படின்னு கேள்வி. செயல் இல்லை, நிகர லாப பிரிவினை செய்தல், சங்கத்தின் நோக்கங்கள். இது மூணுமே ஆக்சுவலா பைலால நம்ம குறிப்பிட்டிருக்கோம். அப்ஜெக்டிவ் என்ன, டிஸ்போசபிள் ஆஃப் நெட் ப்ராஃபிட் எப்படி இருக்கணும், ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனா என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட பைலால, சொசைட்டி பைலால இருக்கும். எது இல்லைன்னு கேக்குறாங்க. ரெஸ்ட்ரிக்டட் மெம்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. வரையறுக்கப்பட்ட உறுப்பினர்கள் சேர்க்கை.
How many district central cooperative banks are in Tamil Nadu? 23. நேற்று டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன் +1 நாமக்கல்ல வரும். பட் ஆப்ஷன்ல 23 இருந்தா நீங்க 23 நீங்க செலக்ட் பண்ணலாம். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை 23. Cooperative department under the control of Registrar of Cooperative Societies, Secretary to Government, Corporation Minister, Chief Minister. கூட்டுறவுத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளது? கூட்டுறவுத்துறை அமைச்சர். நம்மளோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் யாரு? மிஸ்டர் பெரிய கருப்பன். நம்ம இதுல இந்தியா லெவல்ல இது தமிழ்நாடு. இந்தியால பார்த்தோம்னா மிஸ்டர் அமித்ஷா. கோஆபரேஷன் மினிஸ்டர். ஐம்பத்தாறாவது கேள்வி. ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இஸ் அப்பாயிண்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அண்ட் நன் ஆஃப் திஸ். கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் நியமிப்பது மாநில அரசு, ஸ்டேட் கவர்மெண்ட். ஆவின் பிராண்ட் இஸ் ஓன்டு பை கோஆபரேட்டிவ், பிரைவேட், பப்ளிக் செக்டர், நன் ஆஃப் திஸ். ஆவின் வணிக குறியீடு யாரோடையது? கூட்டுறவோடையது. 58வது கேள்வி. இன் கோஆபரேட்டிவ் இன்ஸ்டிடியூஷன் ஆடிட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பை 3 months. பை எக்ஸ்டெண்ட் ரெஜிஸ்டர் பர்மிஷன் கொடுத்தா அடிஷனல் 3 months கம்ப்ளீட் பண்ணலாம். Which section of TNSE Act 1983 Audit of Cooperative Institutions deal? 81 வந்து முன்னாடி சொன்னதுதான் என்கொயரி. 82 வந்து இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன். இது வந்து என்கொயரி, இது இன்ஸ்பெக்ஷன், இன்வெஸ்டிகேஷன். 80 வந்து ஆடிட், 80 வந்து இன்ஸ்பெக்ஷன் பை ஃபினான்சிங் பேங்க். கூட்டுறவு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 படி எப்பிரிவு கூட்டுறவு நிறுவனங்களின் தணிக்கைன்னா ஆடிட் எதுலன்னா 80 செக்ஷன் 80ல சொல்றாங்க. Surcharge order passed by Regional Joint Registrar, Cooperative Sub-Registrar, Circle Deputy Registrar, Registrar of Cooperative Societies. தண்டத்தீர்வை சர்சார்ஜோட செக்ஷன் வந்து 87, செக்ஷன் 87. தண்டத்தீர்வை ஆணையை பிறப்பிப்பவர் யாருன்னா சரக துணை பதிவாளர், சர்க்கிள் டெப்டி ரெஜிஸ்ட்ரார். 61வது கேள்வி. கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆர் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் 8 என்னது? அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். வந்து பவர் டு டைரக்ட் amalgamation in public interest. 11 வந்து amendment of bylaws of registered society. அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் செக்ஷன் சொல்லி கேக்குறாங்க. எதுல செக்ஷன், எந்த செக்ஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா செக்ஷன் 8 வந்து அப்ளிகேஷன் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது கொடுக்குற அப்ளிகேஷன் சொல்றது வந்து ஃபார்ம் 8, செக்ஷன் 8. ரெஜிஸ்டர் பண்றது வந்து செக்ஷன் 9. செக்ஷன் 14 வந்து பவர் டு டைரக்ட் அமல்கமேஷன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் படி நம்ம ரெஜிஸ்டர் வந்து அவருக்கு அமல்கமேஷன் பண்றதுக்கான பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 11 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலா ஆஃப் ரெஜிஸ்டர்ட் சொசைட்டி. அடுத்தது which section deals with liquidation of cooperative society ன்னு கேட்டிருக்காங்க. இது செக்ஷன் 9 ரெஜிஸ்ட்ரேஷன்ன்றது.
which section deals with liquidation of a cooperative society? ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைத்தல் குறித்து குறிப்பிடும் பிரிவு எதுன்னு கேக்குறாங்க. 169 என்னதுன்னா exemption of self-reliant society. Section 90 வந்து dispute. Section 137 வந்து winding up. இது வந்து ரிவிஷன்ல வரும். வைண்டிங் அப் எதுல கேட்டிருக்காங்க? லிக்விடேஷன் வந்து 137. அதாவது ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைத்தல் குறித்து குறிப்பிடும் பிரிவு வந்து பிரிவு 137. 169 வந்து எக்ஸம்ஷன் ஆஃப் செல்ஃப் ரிலையன்ட். எனக்கு வந்து இது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸப்ஷன் கொடுக்குற செக்ஷன் வந்து 169. 137 வந்து வைண்டிங் அப் கலைக்கிறத பத்தி சொல்ற செக்ஷனு. 90 வந்து டிஸ்பியூட். 153 வந்து ரிவிஷன். Inquiry is ordered under section, இப்பதான் சொன்னேன். Section 81 inquiry. Section 82 investigation and inspection. இது வந்து inspection by financing bank. இது வந்து books, maintenance of books, register accounts, இது எல்லாமே ஓகேங்களா. எப்பிரிவின் கீழ் விசாரணைக்கு ஆணையிடப்படுகிறதுனா செக்ஷன் 81 கீழே வந்து விசாரணை ஆணையிடப்படுகிறது. 64வது கேள்வி, which one of the following officer is not conferred for the power of registrar? Regional joint registrar, circle deputy registrar, cooperative sub registrar, junior assistant. பின்வரும் எந்த அலுவலருக்கு பதிவாளர் அதிகம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை? இளநிலை உதவியாளர். எல்லாருமே ரெஜிஸ்டர் தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த ரெஜிஸ்டர் பவர் இருக்கும். ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு அந்த பவர் கிடையாது. Industrial cooperative societies for women comes under the administrative control of Director of Social Welfare, Director of Handlooms, Director of Horticulture, Director of Differentially Abled Persons Welfare. இது மூணுமே ஒரு துறை. ஹேண்ட்லூம்ஸ்ன்றது வெய்வஸ் கைத்தறி தொழில். இது வந்து ஹார்டிகல்ச்சர் வந்து ஒரு விவசாயம் சார்ந்த தொழில. இது வந்து பிசிக்கலி சேலஞ்சு மாற்றுத்திறனாளிகள். சோசியல் வெல்ஃபேர்ல தான் விமென்ஸ் வருவாங்க. பெண்களுக்கான தொழில் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது? சமூக நலத்துறை இயக்குனர் கட்டுப்பாட்டில் உள்ளது. கேள்வி 66, அண்டர் விச் செக்ஷன் ரெஜிஸ்டர்ட் ஆர்டர்ஸ் ஃபார் பைலா அமெண்ட்மெண்ட்? பைலா அமெண்ட்மெண்ட் இப்பதானே நம்ம பார்த்தோம் எந்த செக்ஷன்ல சொல்றாங்க அப்படின்ட்டு. செக்ஷன் 34 என்னது? disqualification for membership of board. 36 வந்து disqualification and removal. இது வந்து power to direct amendment of bylaws. என்ன பார்த்தோம்? இது வந்து amendment of bylaw. அப்போ எந்த இதுல வந்து ரெஜிஸ்டர் வந்து ஆர்டர் பண்றாரு? ஆர்டர் வந்து செக்ஷன் 12ல பண்றாரு. செக்ஷன் 11 வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலா. செக்ஷன் 12ல வந்து அவர் ஆர்டர் பவர் டு டைரக்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலாஸ். பின்வரும் எப்பிரிவின் கீழ் துணை விதிகளை திருத்துமாறு பதிவாளர் ஆணையிடுகிறார்னா பிரிவு 12 படி ஆணையிடுகிறார். கேள்வி 67, oil seeds cooperative societies come under the administrative control of Commissioner of Milk,
கமிஷனர் ஆஃப் அக்ரோ இன்ஜினியரிங், கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர், ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். எண்ணெய் வித்துக்கள் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னா வேளாண் துறை கட்டுப்பாட்டில், கமிஷனர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் கட்டுப்பாட்டில உள்ளது. 68வது கேள்வி, ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 87 has to be completed by எத்தனை மாசத்துக்குள்ள? 6 மாசத்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். 87ன்றது சர்சார்ஜ், தண்டத்தீர்வு. பிரிவு 80 கீழே தண்டத்தீர்வை விசாரணை எத்தனை மாதங்கள் முடிக்கப்படுதல் வேண்டும்னா 6 மாசங்கள்ல முடிக்கணும். கேள்வி நம்பர் 69, மில்க் கோஆபரேட்டிவ் come under the control of Commissioner Animal Husbandry, Commissioner of Sugar, Commissioner of Milk, Commissioner of Avin. பால் கூட்டுறவு சங்கங்கள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னா பால்வள ஆணையர், கமிஷனர் ஆஃப் மில்க். கேள்வி நம்பர் 70, which one of the following cannot become a member of cooperatives? Individual, government, cooperatives, Hindu, undivided family. பின்வரும் எது ஒன்று கூட்டுறவு உறுப்பினராக இயலாது? இந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. HUF இவங்க வந்து மெம்பரே ஆக முடியாது. கேள்வி 71, which one of the following is not a disqualification of a member of cooperatives? An insolvent, sentenced for moral turpitude, paid officer, none of this. பின்வரும் எது ஒன்று ஒரு கூட்டுறவு உறுப்பினரின் தகுதியின்மை அல்ல? எல்லாமே தான், அனைத்தும். Insolvent, sentenced for moral turpitude, paid officer, none of this எதுவுமே கிடையாது. இது எல்லாமே தகுதியின்மை. அல்லன்னு கேட்டிருந்தா இவற்றுள் எதுவும் இல்லை பதில். கேள்வி நம்பர் 72, in a cooperative society a member has dash vote, one vote, one member, one vote. கூட்டுறவு சங்கத்தில் ஒரு உறுப்பினர் ஒரு வாக்குகளை மட்டுமே பெற்றிருப்பார். கேள்வி 73, the general body of a cooperative society can be called for once in a year, twice a year, no limit, none of this. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பொது பேரவை கூட்டம் ஆண்டிற்கு ஒரு முறை கூட்டப்பட வேண்டும். The tenure of an elected board of a cooperative society is 5 ஆண்டுகள், 5 years. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பதிவு காலம் 5 ஆண்டுகள். Managing director of the cooperative TNASC bank is appointed by Register of Cooperative Society, Secretary of Government, State Government, NABARD. தமிழ்நாடு தலைமை கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனரை நியமிப்பவர் அரசு செயலாளர். The first Cooperative Society Act was enacted in the year 1904. 1904ல 29 sections, 1912ல 56 sections, 1932ல வந்து 66 sections, இதுல 122 sections, கடைசியா வந்து 1983ல 184 sections இருக்கும். மொத்தம் 5 தடவை ரிவைஸ் பண்ணிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ரிவைஸ் பண்ணது 1904. முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. வது கேள்வி, ஸ்டேட் கவர்மெண்ட் அசிஸ்ட் த கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் பை லா ஆஃப் ஷேர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ், கிராண்ட், லோன், ஆல் ஆஃப் திஸ். கூட்டுறவு சங்கங்களுக்கு மாநில அரசு எவ்வகையில் உதவுகிறது? பங்கு மூலதன உதவி, ஷேர் கேபிட்டல் அசிஸ்டன்ஸ். 78வது கேள்வி, இன் இந்தியா கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் என்கரேஜ்ட் பை கவர்மெண்ட், யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷன், UNO, RBI, NABARD. இந்தியாவில் கூட்டுறவு இயக்கத்திற்கு ஆதரவு அளிப்பது NABARD. NABARD is under control of central government, state government, State Bank of India, தமிழ்நாடு ஸ்டேட் அபெக்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க். NABARD வங்கி யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. 80வது கேள்வி, கடைசி கேள்வி, power of register of cooperative societies to give directions in public interest is section, எந்த செக்ஷன்ல வரும்னா 81 வந்து 81ல இந்த பவர் வரும். 53ல என்ன வரும் அப்படின்னா ரிவிஷன், 52 வந்து அப்பீல், 182 பவர் டு பவர் ஆஃப் government to give
டைரக்ஷன்ஸ். இது வந்து பவர் ஆஃப் ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் டு கிவ் டைரக்ஷன்ஸ் இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் 181. இதுவே வந்து பவர் ஆஃப் கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா செக்ஷன் 182 டு கிவ் டைரக்ஷன். 153 வந்து ரிவிஷன், 152 அப்பீல். அப்போ பொதுநலன் கருதி இயங்காணை வழங்க பதிவாளருக்கு அதிகாரம் அளிக்கும் பிரிவு வந்து 181. நன்றி.